ஹலோ எவ்ரிஒன். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் முத்து வந்து மீனாவுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செக் புக்கை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. நீ கொடுத்த காசையும் அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதோட முதல் செக்கை யாருக்கு கொடுக்க போகிற அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாங்க. அதுக்கு மீனா மாமாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை எனக்கு எதுக்கு, நீங்கள் நல்லா இருந்தால் போதும், என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மீனா ரவியும் ஸ்ருதியும் நமக்கு காசு கொடுத்தாங்க, அதனால தான் இந்த ஆர்டரை வந்து நம்மளால் செஞ்ச முடிஞ்சுது, அதனால் அவங்களுக்கு முதல் செக்கை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவும் கரெக்டாக சொன்ன மீனா, அப்படியே செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரவியும் ஸ்ருதியும் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மீனா, நமக்கு ஒருத்தவங்க கிட்ட கடன் கேட்டதும் கிடச்சிருச்சுன்னா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது தான் நல்லது, அப்போது தான் நம்மளுடைய உறவெல்லாம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் புக்கில் எழுதிட்டுருக்காங்க. அப்போது ரவிட்ட வந்து மனோஜ், டே நீ வட்டி போட்டு வாங்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி, நாங்கள் என்ன ஃபைனான்ஸ் கம்பெனியாக நடத்திட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி மனோஜுக்கு பல்பு கொடுக்குறாங்க. அடுத்தது செக் புக்கை வந்து மீனா வந்து ரவி ஸ்ருதி கிட்ட கொடுத்துட்டு அப்படியே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. அதை பார்த்த விஜயாவுக்கு வந்து கடுப்பாக இருக்குது. மறுபக்கத்தில் நெக்ஸ்ட்டு சீனில் வந்து ரோஹிணியோட மனோஜ் ஷோரூம் தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ரோஹிணி ஃபைல் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கிறதுனா 10 நாளைக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்கு. அதை பார்த்ததும் ரோஹிணி ஷாக் ஆகி மனோஜை கூப்பிட்டு திட்டுறாங்க. எதுக்கு இதை கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு உடனே மனோஜ் மறந்துட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. என்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து அதிகாரிங்கெல்லாம் வர்றாங்க. அவங்க, நீங்கள் எதுக்கு வரி பணத்தை இன்னும் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மனோஜ் மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் படித்தவங்க தானே, எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு ரோஹிணியும், மன்னிச்சிடுங்க சார், நாங்கள் ஒரு இடத்துல 30 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டோம், உடனே கட்டிடுறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கடைக்கு சீல் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. அப்புறம் ரோஹிணி அவங்கக்கிட்ட கெஞ்சி, சரி இப்போதைக்கு 3 லட்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி, 3 லட்சம் அதுவும் இப்போ உடனே வா அப்படின்னு, சரி 3 மணி நேரத்துக்குள்ளே கொடுங்க அப்படின்ற மாதிரி, நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா ஷோரூமை சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸர்ஸ் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலையை வந்து ஸ்கூலுக்கு விடுறதுக்காக முத்து வராங்க. அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி அம்மா லக்ஷ்மி வந்து கிறிஷை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதை முத்து வந்து பார்த்துடுறாங்க. அப்புறமா வந்து கிறிஷ்ட ஓடி வந்து, இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி அம்மா, ஆமாம் தம்பி, என் பொண்ணு வந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அதுக்கு உண்மையை சொல்லாமல் லக்ஷ்மி வந்து மறைக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி வந்து அவங்க அம்மா லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதனால் ஃபோனை எடுக்காமல் லக்ஷ்மி வந்து முத்துட்ட சமாளிச்சிட்ருக்காங்க. அப்புறம் கிறிஷுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு முத்து கிளம்பி போனதும் லக்ஷ்மி வந்து ஃபோனை எடுத்து முத்து வந்த விஷயத்த ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு இவன் அங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்தது வித்யாவை பார்க்குறதுக்கு முருகன் வராரு. அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டோட பிரியாணி கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி தான் திறந்தாங்க, பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு பிரியாணியை கொடுக்குறாங்க. அடுத்தது 2 பேருமே இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு முருகன் சொன்னதும், எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஃபோனை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவருடைய ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் வரும் அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.